ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று கூறுகின்றது சங்கீதம் 63 இறைத்திருவசனம் 3. கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை காட்டிலும் மேலானது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. சோதனையை ஜெயிக்க அவரது அன்பு நம்மை பலப்படுத்தும். உபத்திரம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, பசி மற்றும் வேறு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பில் என்று நம்மை பிரிக்க முடியாது என்று வேதாகமம் கூறுகின்றது. ரோமர் 8 இறைத்திருவசனம் 35-39 எடுத்து வச்சு பாருங்களேன். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை என்னும் போராட்டத்தை நம்ம ஈஸியாக நம்ம கடந்து போயிட முடியாதுல்ல. சில பல கஷ்டங்கள் வரும், இதுலேருந்து வெளியே வரவே முடியாது, அப்படி மாட்டி தவிப்போம். ஆனால் நிச்சயமாக மீட்பு உண்டு, விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்று நீங்கள் எந்த போராட்டத்தை எதிர்கொண்டாலும் இயேசுவின் அன்பு நிச்சயமாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா விடுதலை உண்டு, நிச்சயமாக மீட்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் உங்களை நேசிப்பதால் எல்லா சவால்களையும் மேற்கொண்டு நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். பார்த்தீங்களா? இயேசப்பா நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் சரி, நீங்கள் அதில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம், வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? இல்லை பிரதர், நேரமே இல்லை, தூங்குகிறோம், சாப்பிட்றோம், வெளியே போகிறோம், வரோம், இப்படியே ரொட்டேஷன் போயிட்டே இருக்குது. வீட்டில் வேலையே கரெக்டாக இருக்குது, வெளியே போகிறவங்க என்ன சொல்லுவாங்க, வேலை செய்கிறதே கரெக்டாக இருக்குது பிரதர், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறது கரெக்டாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். 5 நிமிஷங்க கண்களை முடிச்சு ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. அவள் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்களேன். ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் கிடையவே கிடையாது. 5 நிமிஷம் போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் முழுமையாக உள் வாங்கி ஜெபிக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். இயேசுவின் அன்பு நம்மளை பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வாழ்க்கை கொடுக்க போகின்றது. பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கின்ற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை இவ்வுலகில் அன்பு கூர்ந்தார். பார்த்தீங்களா? யோவான் 3:16 எடுத்து வச்சு பாருங்கள். அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்களே. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிலை தடுமாறி தவறான திசையை நோக்கி போகக்கூடாதுப்பா, கெட்டு போயிடக்கூடாதுப்பா, என் பையன் என் பொண்ணு நல்ல திசை நோக்கி ஓடணும்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் சொல்லுங்க, கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கிறோம்ல. அம்மாவும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பிரதர். ரூமுக்குள்ளே போனால் கதவு சாத்திக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ பாரு, ஃபோனும் கைமாக தான் இருக்காங்க. பதட்டமாக பயமாக இருக்குது. வெளி உலக வாழ்க்கை அவ்வளோ பதட்டத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்களே. பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கங்கே நடந்துகிட்ருக்கலாம். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற ரத்தத்தால் நம்மளை பாவங்களை சுத்திகரிக்க போகின்றார், கழுவ போகின்றார், உங்களை பரிசுத்தப்படுத்த போகின்றார். உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குவார். கலங்காதீங்க, தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது, அது நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லும் போது பிரதர், நிச்சயமாக கண்டிப்பாக நான் மனமாற்றம் அடைந்து இயேசப்பாக்குள்ளே நான் வரும்போது நான் கீழ்ப்படுதலும் இருப்பான்றத ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன். நான் பண்ணது தப்புன்னு தெரியுது, இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன். நீங்கள் உங்களை மாற்றிக்காத வரைக்கும் எந்த விஷயமும் மாறாது. நான் ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தேன். மாற்றிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் சில பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நித்தியமான மாறாத அன்பை எங்கள் மீது கொண்டிருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எங்கள் உள்ளத்தில் வெறுமையாக இருக்கும் எல்லா இடத்தையும் அன்பு நிரப்ப வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. பயத்தை துக்கத்தை அகற்றுவீராகப்பா. அன்பின்றி எதுவும் எங்களை பிரிக்க முடியாது என்ற திட நம்பிக்கையில் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. எங்கள் பாவங்களை மன்னித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிக்கும் ராஜா. சித்தத்திற்கேற்ப எங்கள் வாழ்வை மறுரூபப்படுத்துவீராக. இழந்தவை எல்லாவற்றையும் திரும்ப தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்கப்பா. துக்கப்பட்டிருக்கின்ற வேலையில் கூட நாங்கள் சோர்வற்று இல்லாமல் உம்முடைய தைரியம் எங்களை தேற்றுவதாக ராஜா. சமாதானத்தினாலும் கிருபையினாலும் எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா உபத்திரங்கள் மத்தியிலும் சரி, அன்பை எங்களுக்கு வெற்றி தருவதாகப்பா. நன்மைக்கும் மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக விளங்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு
அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. தினந்தோறும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சவால்கள், ஏகப்பட்ட போராட்டங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. யார்கிட்ட உதவின்னு போய் நிற்கிறது கூட தெரியல எனக்கு. உங்கள் முன்னாடி நாங்கள் இப்போ நிற்கிறோம்ப்பா. எதுவுமே இல்லாமல் நிற்கிறோம் ஆண்டவரே. தனித்து நிற்கிறோம்ப்பா. யாரோட சப்போர்ட் எதுவுமே இல்லை. நீங்கள் தான்ப்பா எங்களை பார்த்துக்கணும். எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுக்குள்ள மகிழ்ச்சி கொடுங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.